என் இனிய தமிழ் மக்கள், உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. சில நிகழ்ச்சிகள் ரொம்ப நெகிழ்ச்சியாயிடும். எனக்கு ராஜா அங்கே உட்கார்ந்துருக்கான், அம்மருக்கு இருக்கான், இன்னொருத்தன் இல்லை. எங்களில் மூத்தவன் பாஸ்கர். பஞ்சண்ணனை பற்றி பேசணும்னு சொன்னால், திரையுலகில் நாங்கள் பஞ்சண்ணை வீட்டு தப்பாடுறது கூட பஞ்சண்ணை வீட்டு சோத்தத்தின்னு உணர்ந்தோம். நைட்டானா மணி 12 மணிக்கும் கூட ஆச்சி இட்லி சுட்டு போடுவான். தப்பா எதுக்கு எடுத்துக்கணுங்க? நல்லா அண்ணி சுட்டு போட்ட இட்லியை சாப்பிட்றது. இளையராஜா என்பவன் ஒரு அருமையான கலைஞன். இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு அப்பவே பெரிய கலைஞன். ஏன்னு கேட்டால், நான் இதை எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், கருவிகள் கிட்டார் இருக்கு, என்னென்னமோ வயலின், ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர், வெறும் நாணல் தட்டை. அந்த நாணல் தட்டையை வெட்டி அதில் ஓட்டை போட்டு ஃப்ளூட் வாசிக்கும். நினச்சி பாருங்க. பெரிய பின்புலத்தோடு வரலை. அவங்க அண்ணன் வரதராஜன், பாவலர் வரதராஜன் தமிழ்நாடு பூரா வந்திருக்கார், கூட போயிருக்கான். அந்த ஹார்மோனியப்பேட்டில் குயில்னு எழுதியிருப்போம். அந்த குயிலுக்கு உண்மையான அந்த பெட்டிக்கு குயில்னு இப்படி பேர் வச்சாங்க. சூப்பர். இன்னைக்கு அந்த குயில் குவிக்கிட்டு இருக்கு, காலமெல்லாம் கூவும். கண்ணா நீ போய் பாரு, நீ மடை திறந்த பாட்டில் இவர் ஹார்மோனியப்பட்டியில் குயில்னு எழுதியிருப்பார். அப்படி நான் என் பொட்டியில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கதையை என் கதைக்கு சேர்க்குறாரு பாருங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க? படம் பார்க்குறப்போ இந்த பாட்டை மடை திறந்து பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க? சந்திரசேகர் ஹார்மோனியப்பட்டியில் வாசிக்கிறப்போ குயில்னு எழுதியிருக்கோம். அந்த குயில் தான் ஃப்ரேமில் முன்னாடி நிற்கும். அந்த குயிலை இவர் சொல்கிறாரு, எந்த குயிலை என் ஹார்மோனியப்பட்டியில் எந்த குயிலும் கிடையாது. நான் பாட வச்சா அது குயில், நான் பாட வைக்கிறது தான் சின்ன குயில், பெரிய குயில் எல்லாம். பஞ்சண்ணனுக்கு என்ன பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல, இல்லை அவரே வச்சுக்கிட்டாரா? பஞ்சு பூண்டவன், மெல்லிய பஞ்சு, மென்மையான பஞ்சுனா பஞ்சு. அந்த பேர் அவ்வளோ ஆப்ட் ஃபார் பஞ்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் சிரித்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா, அவர் இல்லாமல் என்னுடைய எந்த படமும், அவருக்கு நான் டபுள் பாசிட்டிவ் போடுவேன், கதையில் திருத்தங்களை அப்படி சொல்லுவார். இது இங்கே மாற்று பாரதி, இது இங்கே மாற்று, இது என்ன இப்படி வச்சுருக்க அப்படின்னு. இவனை மாற்றுவான். எதையா பண்ணிருக்க, என்னையா பண்ணுற, இதை தூக்கி அங்கே போடியா, இது தூக்கி. இது ஒரு டைரக்டர். இவன் மியூசிக் டைரக்டர். இவன் என்ன பண்ணுவான், இது எதுக்குங்க, அது மாற்றியா, சென்னு மாற்றுவேன். ஏன்னா பெரிய எழுத்தாளன், உங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி, மிகச்சிறந்த எழுத்தாளன், மிகச்சிறந்த ஓவியன், அருமையாக படம் வரைவான், அற்புதமாக. அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே அப்படி இருக்கும். அவன் தலையெழுத்தும் அப்படித்தான். கங்கை இவன் வயசு வேறு, இவ்வளவு வயசு 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். என் நாடகத்துக்கு பாட்டு எழுதுனா நம்புவீங்க? எழுதிரு. அவன் தான் முதல் டூயட் எனக்கு எழுதினவன். அந்த டூயட்டுக்கு இசை வரும். முதல் கதாநாயகன் நான் தான் அவங்களுக்கு. மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. என்ன இவனோடு கைகுத்து வரும்போது உலகமே பாராட்டுது, அது வேற. பட் இவனோடு கைகுத்து வரும்போது நான் அந்த பழைய ராஜா, அந்த ராஜா அவனோட ஒரு ஃபீலிங். அப்படியே தான் இருக்கேன் நான், ஒன்றும் மாறல. இன்னமும் அப்படியே தான் இருக்கேன். பழைய ராஜா தான் நான், இளைய ராஜா இல்லை. இல்லைடா, நீ ராஜாவுக்கு ராஜா.